கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசி விடு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு டிரான்சிஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோ இல்லை பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு ஈஸியாக அந்த வீடியோவே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு தான் டிரான்சிஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. ஓகே கேஸ், இந்த வீடியோவை எடிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ இதில் நியூ வெர்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அலைட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலே நான் பிக்கு எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்டில் இருக்காது, நான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஒனில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதே கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 பட்டன் கொடுத்து ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஸோ மூவ் போயிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட்னே கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ப்ளஸ்ஸையும் கொடுத்து 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 பிக் மட்டும் இந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ கீழே இருக்கிற லேயரை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மேலே இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்து ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1:1 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, பிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா குரூப் 3 இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 குரூப் இருக்கா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் பண்ண மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணிங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியே காட்டுறேன். ஜஸ்ட்டு இமேஜை கலெக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 குரூப்லையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈரோ மார்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ அப்படியே ஸோ ஓகே அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா சேம் மெத்தடில் தான் நீங்கள் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெங்கே சேம் இமேஜ் இருக்கோ ஸோ அதே இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எடி குரூப் போயிட்டு நார்மலாக எப்பவுமே ஆட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி ஒரு 3 டெம்ப்ளேட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அதை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து எந்த வீடியோ எடுத்துக்கினேன், ஸோ ஓகே இந்த வீடியோ தான், ஜஸ்ட் அது ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ மூவ் போயிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ ஸோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது எந்தலையும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 2 லேயருக்குமே கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 லேயருக்குமே கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெம்ப்ளேட் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் மெட்லேயே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஈரமாக கொடுத்துட்டு ஸோ இந்த சைஸ் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த க்ரீன் கலரே ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அப்போ தான் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ
பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா நம்முடைய ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி கிளிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.